சிறு வயதிலேயே தனது பெற்றோருடன் இணைந்து சத்திய மார்க்கத்தை தழுவியவர். ஈமானுக்காக இருமுறை ஹிஜ்ரத் செய்தவர். முஹாஜிர், காரி, ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் பின் ஜெஹம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் ஜஹம் பின் கைஸ், ஹர்மலா பின் அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். ஈமானிய சூழல் நிறைந்த ஒரு தியாக குடும்பத்தில் பிறந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரர் ஹுசைமா பின் ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து முஸ்லிம்கள் மீதான ஆரம்ப கால துயரங்களை எதிர்கொண்டார்கள். நெருக்கடிகள் எல்லை கடந்த போது ஈமானை காத்து வாழ்வதற்காக தனது பெற்றோருடனும் மற்ற முஸ்லிம் சகோதரர்களுடனும் இணைந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது சிறு வயதிலேயே நாடு துறந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கி பயணப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் ஈமானுக்காக தனது வாழ்வின் இளமை காலத்தை அர்ப்பணித்தார்கள். சில காலங்களுக்கு பிறகு அபிசீனியாவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் நிழலில் வளரும் சிறு வயதிலேயே நபி அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை ஆழமாக கற்றுத் தேர்வதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். நபி அவர்களிடமிருந்து தான் பெற்ற கல்வியை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுத்தரும் ஒரு சிறந்த ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் திகழ்ந்து மதீனாவின் அந்த அமைதியான சூழலில் தனது இன்னுயிரை துறந்தார்கள். இதுதான் தனது தந்தையைப் போலவே தியாகத்தின் பாதையில் நடந்த, பிஞ்சு வயதிலேயே ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை படர்ந்த அம்ர் பின் ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.